பண்ணலாம். ஸோ நம்ம அதை அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் டேக்கிங் டைம் நம்ம டைரெக்டாக செஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேஸ்டன் பிரதர். ஸோ நான் திரவியம் இன்டர்நேஷ்னல் உங்களோட கம்பெனி பற்றி உங்களோட அப்டேட்ஸையும் நான் ஃப்ரீக்வெண்ட்லி கெட்டிங் சின்ஸ் நான் வசந்த் சார் கூட க்ளோஸ்லி கனெக்டடுங்கிறதுனால ஸோ கிரேட் ப்ரவுட் டு சி ஆல் தோஸ். ஸோ எஸ், வித்தவுட் டேக்கிங் மச் டைம் ஓவர் டு யூ. ஒரு எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஜிஸ்ட் உங்களை பற்றி ஒரு ஜிஸ்ட் கொடுத்துட்டு தென் வில் கோ டு த கான்வர்சேஷன். ஓவர் டு யூ. Thank you, Agri Business Tamil, and thank you, Lakshmi Badri, for inviting me again for this session. And thank you, EDA, who has been always my constant support, and Vasantan sir, who is my biggest support and mentor. Thanks for inviting me for this session, and I'm happy to share my experience. So just short intro கேட்டிருந்தீங்களா? ஆமா. ஓகே, என் பேரு பாஸ்டன் ராஜ். திரவியம் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எக்ஸ்போர்ட் கம்பெனி அரௌண்ட் 2020, at the start of 2020 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். We started with only Moringa products, slowly, gradually, and it's been 5 years, and we have also started a small brand for Moringa that is yet to be launched within India. And so I'm the founder of both Iridium International and the Nammoringa. So Nammoringa is the brand that we are going to launch soon. And I'm the secretary of U Exports, which is the forum of Agri and All Trade Chamber of Commerce in Madurai. So that is a small intro about me. கிரேட் அண்ட் ரொம்ப யங் அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ எக்ஸ்போர்ட், வென் இட் கம்ஸ் டு அக்ரி எக்ஸ்போர்ட் அப்படின்னாவே இனிமே மக்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்போர்ட் இஸ் ஈஸி, பட் வென் இட் கம்ஸ் டு அக்ரி அந்த கமாடிட்டியெல்லாம் ஏதாவது போய் சேர்றதுக்குள்ள கெட்டு போயிடுமா, நான் ஏன் இதை ரிஸ்க் எடுக்கணும், தோ ஒரு நல்ல டிமாண்ட் இருந்தாலுமே அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாரும் மத்தியிலையும் இருக்கு. யுவர் டேக் ஆன் தட், அண்ட் சின்ஸ் யூ ஆர் டூயிங் தட், ஸோ Yes, of course, agri products is a risky thing. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சிடணும், பெரிஷபிள் அண்ட் நான் பெரிஷபிள். ஸோ பெரிஷபிள் இஸ் த மோஸ்ட் ரிஸ்கி திங், பிகாஸ் பெரிஷபிள்னா உங்களுக்கு 3 to 4 daysல அது வந்து இட்ஸ் ஷெல்ஃப் லைஃப் வில் கெட் ஓவர். ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஆல்சோ ஸ்டார்டட் வித் பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. மேபி தட் இஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் practices. Okay. And then I moved to non-perishable. So non-perishable, the risk is comparatively low compared to perishable. Non-perishable, you can take rice and a lot of commodities, pulses, spices, coconut, and cocoa pits. So their risk is comparatively low, but there are a lot of formalities. Okay. And the specifications to be followed for a importing country. ஏன்னா எவ்ரி கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, ஆர் பையர்ஸ் வந்து கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கி அதுக்குரிய கரெக்டான பேக்கிங் நம்ம பண்ணோம்னா ஐ திங்க் வி கேன் சக்ஸஸ்ஃபுல்லி டூ. பிகாஸ் கரெக்டான ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய இருக்கு நான் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டோசானிட்டரி ப்ராசஸ், ஃபியூமிகேஷன் ப்ராசஸ், அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்க்கு ஃபாலோ பண்ணாட்டி அங்கே போகிறதுக்குள்ளேயே புழு பூச்சியெல்லாம் வந்து ரைஸாக அரிச்சிடும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணால் அது வந்து அங்கே போய் ரீச் ஆகி கொஞ்ச நாள் வரையும் அது ஷெல்ஃப் லைஃப் தாங்கும், எப்படி நம்ம பேக் பண்ணணும், இந்த டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரிகாஷனா ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ரிஸ்க் இஸ் வெரி லோ இன் நான் பெரிஷபிள் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே.
ப்ராப்பரா அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம்னா, இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபியூமிகேஷன் எல்லாமே பண்ணோம்னா நம்மளுக்கு சான்சஸ் அதான் ரொம்ப நல்லா ஈஸியா எதுவுமே கெட்டு போகாம ரீச் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே. கரெக்ட் கரெக்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும்னா, எஸ். லைக் ஜிஞ்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அதுக்கு வந்து ஜிஞ்சருக்கு வந்து சம் மாய்ஸ்சர் லெவல் கம்மியா இருக்கும். அப்பதான் அங்க போய் ரீச் ஆகிற கண்ட்ரி வரையும் இட் லைக் ஸ்டே அந்த கெட்டு போகாம இருக்கும். ஸோ அவங்க ஓகே. மாய்ஸ்சர் வந்து கொஞ்சம் கூட அனுப்பிச்சிட்டாங்க, ப்ராப்பரா ட்ரை பண்ணாங்க. ஸோ ஓகே. அங்க போறதுக்குள்ளேயே ஃபுல்லா ஃபங்கல் எஃபெக்ட் ஆகி கெட்டு போயிடுச்சு. ஸோ அதை அந்த ப்ராடக்டை நம்ம ஸ்டடி பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. ஓகே. சூப்பர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஓவர்சீஸ் மார்க்கெட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மேபி ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஐம் willing டு டூ அப்படின்னா எப்படி அங்கே பையரை சூஸ் பண்ணுறது அண்ட் வாட் த நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் பிரதர் அடுத்ததான்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைக் நீங்க எப்படி ஒரு லோக்கல் பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஒரு பேங்க் அக்கவுண்ட், ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிற பண்ணும்போது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ், இந்த 3 கம்பல்சரி. லைக் ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், டேக் ஜிஎஸ்டி, பேங்க் அக்கவுண்ட். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஐஇசி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப சீப் தான், அரௌண்ட் 1000-1500 தான் வரும். ஸோ அந்த லைசன்ஸ் இருந்தாலே நீங்க என்ன ப்ராடக்ட்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஐஇசி லைசன்ஸ் இருந்தால் ரைட் ஃப்ரம் எனி திங் யூ கேன் எக்ஸ்போர்ட். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எடுக்கணும். அதுவுமே எஃப்எஸ்எஸ்ஐல 3 கேட்டகரிஸ் இருக்கு, லைக் நார்மல், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். நார்மல் வந்து உங்களுக்கு 100 to 500 rupees அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். ஸ்டேட் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 5000 rupeesக்குள்ள வரும். சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து உங்களுக்கு ஒரு 8000 rupees வரும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்க வந்து சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ எடுக்கணும். ஸ்டேட் ஓகே. எஃப்எஸ்ஐ அண்ட் லோக்கல் எஃப்எஸ்ஐ பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் அலவுட். ஸோ சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ கண்டிப்பா எடுக்கணும். தென் ஸோ யூஆர் டேக்கன் எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துட்டீங்க, ஐஇசி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அக்ரி ப்ராடக்ட்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அப்பீடா, அப்பீடாங்கிற எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க அதெல்லாம். ஸோ அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது லைக் ரைஸ் அதெல்லாம் பண்ணும்போது யூ ஹேவ் டு டேக் அப்பீடா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5000 rupees தான் வரும் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years or 5 years. ஸோ இதே இது நீங்க ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணணும். இதே இது நீங்க கோகோனட் பண்றீங்க அப்படின்னா கோகோனட் போர்ட் ஆஃப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கு. நீங்க எந்த ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவுன்சில ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி டு கோ. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. ஓகே. ஸோ அந்த ரைட் டிபார்ட்மெண்ட்டையும் ரீச் பண்ணோம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பைஸ் போர்டோ கோகனட் போர்டோ அவங்களையுமே ரீச் பண்ணிடணும். ஓகே. ஓகே. ஸோ இன் தட் கேஸ் ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபைன். அடுத்தபடியாக நான் ஒரு பையரை ஐடென்டிஃபை பண்ணணும். மேபி ஒரு ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் ஏதோ ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணி அதுதான் அப்படி அங்கே இருக்க டிமாண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பையர் அதுலேயுமே ரிலையபிள் பையரா அப்படிங்கிறத எப்படி நான் சூஸ் பண்றது? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா, அது என்ன சொல்லுவாங்க, திஸ் இஸ் த கீ, திஸ் இஸ் த மெயின் கீ ஃபார் த எக்ஸ்போர்ட் பிசினஸ். ஸோ பையரை தான் கரெக்ட், அதுவும் ரிலையபிள் பையரை ஐடென்டிஃபை பண்றது தான் நம்மளோட. ஸோ இதுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. இட்ஸ் லைக் லோக்கல் மார்க்கெட் மாதிரியே தான். லோக்கல்ல நீங்க எப்படி ஒரு பெரிய கம்பெனி நீங்க சப்ளை பண்றீங்கன்னா ஓகே. அதுக்கு வந்து நீங்க என்னென்ன பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வெப்சைட் இருக்கா, ஆமா. அவங்க கம்பெனிக்குன்னு ஒரு நேம் இருக்கா அந்த இடத்துல, ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி சப்ளை பண்ண அவங்களோட ஃபீட்பேக்ஸ், ம். ம். லைக் அவங்க கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க லைக் 10 daysல 15 daysல 30 daysல. ஸோ அதெல்லாம் அந்த கம்பெனி பத்தி நம்ம கொஞ்சம் பேக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. அங்க என்னென்ன ரிலையபிள் இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும். ம். 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 சரிங்களா?
ஸோ தென் யூ கேன் டைரக்ட்லி இமெயில் தென். இமெயில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கன்வர்ஷன் இருக்காது உங்களுக்கு இமெயில் பண்ணும்போது. த பெஸ்ட் திங் இஸ் யூ கோ தேர் அண்ட் விசிட் தெம். இப்போ சிங்கப்பூர்ல ஏதாவது ஒரு அக்ரி எக்ஸ்போ நடக்குது அப்படின்னா நீங்க அந்த சிங்கப்பூருக்கு போய் உங்க ப்ராடக்ட்ஸ் அந்த ஸ்டால்ல ஷோகேஸ் பண்ணலாம். இல்ல அங்க போய் டைரக்டா அந்த பையரை மீட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்வர்ஷன். கன்வர்ஷன் அதிகமாக சான்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது இல்லை என்னால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இங்க இருந்தே நம்ம இமெயில் மூலமாவோ அவங்க வாட்ஸ்அப் மூலமாவோ ரீச் அவுட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் எந்த அப்ராட் கண்ட்ரியும் போனது கிடையாது, எந்த அப்ராட் கண்ட்ரிலையும் ஸ்டால் போட்டது கிடையாது. ஸோ நான் எப்படி ரீச் அவுட் பண்ணுவேன்னா ஒன்லி த்ரூ அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஸ்திரேலியா அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் அனுப்பணும்னா கோகோனட் இம்போர்ட்டர்ஸ் இன் ஆஸ்திரேலியா, இந்தியன் கோகோனட் ஆர் இந்தியன் கோகோனட் சூப்பர் மார்க்கெட் இம்போர்ட்டர்ஸ் இன் ஆஸ்திரேலியா, அதெல்லாம் சர்ச் அவுட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு இமெயில் பண்றது, வாட்ஸ்அப் பண்றது, அவங்களோட ஃபவுண்டர்ஸ் ஆர் பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் யாராவது ஃபேஸ்புக்ல இல்லை லிங்க்டின்ல இருந்தாங்கன்னா அவங்கள ரீச் அவுட் பண்றது, அப்படி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் அப்ரோச். அப்படி இல்லை இது வந்து எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் மெம்பர்ஷிப் இன் B2B போர்ட்டல்ஸ். நிறைய B2B போர்ட்டல்ஸ் இருக்கு, லைக் அலிபாபா இருக்கு, இந்தியா மார்ட், லாட் ஆஃப் B2B போர்ட்டல்ஸ். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்ட், நீங்க எல்லா போர்ட்டலையும் போய் விசிட் பண்ணி பார்க்கணும். அதுல உள்ள யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி, அதுல லீட்ஸ்லாம் வருது, எப்படி என்கொயரிஸ் வருது, அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை போகுது, ஒரு லீடை எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு லீடை 1000 பேருக்கு கொடுத்தோம்னா அந்த லீடை நம்ம வாங்குறதுக்கு 1000 பேர் டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க அந்த பையர். ஸோ அதை எத்தனை பேர் கொடுக்குறாங்க ஒரு லீடை, அதெல்லாம் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துட்டோம்னா அதுல இருந்து உங்களுக்கு ரெகுலரா லீட்ஸ் ஃப்ளோ ஆகும். அது மூலமா நம்ம பையரை ரீச் பண்ணலாம். ஓ சூப்பர் சூப்பர், கிரேட் பிரதர். ஸோ நான் பையரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், கமாடிட்டியும் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேஷனும் எடுத்துட்டேன். மேபி லைசன்சிங் பார்ட் ஆகட்டும், அப்பேடா, ஸ்பைஸ் போர்டு, அதெல்லாமே கூட. ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? மேபி நான் ஒரு சி வேலை பண்ணணும் அப்படின்னா வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அண்ட் மேபி ஹவு ஐ கேன் என்ஷூர் வெதர் இப்போ ஒரு பெரிஷபிள் கமாடிட்டினா நம்ம சொன்ன டெம்பரேச்சரை அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்களா, அந்த எந்த அளவுக்கு அந்த ஷிப்மெண்ட்லேயும் தே வில் ஃபாலோ, எவ்வளோ அளவுக்கு தே வில் ஸ்டிக் வித் இட் அப்படிங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பையரை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ப்ராடக்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப், பையர் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க போய் சி போர்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுல 2 மேஜர் சி போர்ட்ஸ் இருக்கு, தூத்துக்குடி அண்ட் சென்னை. இல்லை நீங்க எந்த போர்ட்ல பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ ஆர் எந்த போர்ட்ல காஸ்ட் கம்மியா இருக்கும், லைக் கொச்சியா இருக்கலாம், பெங்களூரா இருக்கலாம், எங்கனாலுமே இருக்கலாம், குஜராத்தா இருக்கலாம், எங்கனாலும் அதை உங்க CHAன்னு சொல்லுவாங்க, கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். அது ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்டா we have to get identified. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க தூத்துக்குடி போர்ட்ல தான் அனுப்ப போறீங்க உங்க குட்ஸை அப்படிங்கிற போது தூத்துக்குடி போர்ட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களை எக்ஸ்போர்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை ரெஜிஸ்டரும் பண்ணிட்டீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி உங்க CHAல ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஒரு கஸ்டம்ஸ்ல வேற எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி பேன் பண்ணியிருந்தாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுமே டியூட்டி கட்டணும். ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய டியூட்டிஸ் அதெல்லாம் கட்டணும், இங்க இருந்தே கட்டணும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலே அந்த டாக்ஸஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கா, இப்ப என்ன சிச்சுவேஷன், அதெல்லாம் நம்மளோட கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையர்கிட்ட ஆர்டர் இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணலாம். ரெஸ்ட் அதர் ப்ராசஸ் நீங்க ப்ராடக்ட் ரெடி பண்ணி போர்ட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சா போதும், உங்க கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் டேக் கேர் பண்ணும். ஸோ அதுக்கு யூ நீட் டு ஃபைண்ட் அ ப்ராப்பர்
clearing and for us. ஓகே ஓகே. ஸோ அந்த நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸ்லாம் அவங்க கரெக்டாக என்ஷூர் பண்ணிடுவாங்க அட் த டைம் ஆஃப் ஷிப்மெண்ட் இல்லையா? ஸோ அதை நீங்க ஒரு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. பேராமீட்டர்ஸ்னா நீங்க என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்? டெம்பரேச்சர்ஸ் ஏதாவது ஒன்று செட் பண்ணியிருக்கோம் டெம்பரேச்சர். இப்போ நீங்க வந்து கோல்டு ஃப்ரோசன், இப்போ கோகோனட்லாம் ரொம்ப தூரம் அனுப்புறீங்க அப்படிங்கிற போது ஃப்ரீசர் கண்டெய்னர்ல அனுப்பணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இன்கொயரி கன்ஃபர்மேஷன் பண்ணும் போதே ஃப்ரீசர் கண்டெய்னர்ல இத்தனை டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிடுங்க. கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டா மோஸ்ட் ப்ராப்ளி தேவை, அதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். நீங்க வந்து எல்சிஎல் ஷிப்மெண்ட்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதாவது ஃபுல் கண்டெய்னர் லோடு எப்பயுமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டெய்னருமே உங்க சிஹெச்ஏ கண்ட்ரோல் வந்துருக்கும். ஓகே. இதை இல்லாட்டி பார்ட் லோடு, அதாவது எல்சிஎல்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு ஹாஃப் கண்டெய்னரோ இல்லை குவார்டர் கண்டெய்னரோ அனுப்பும்போது உங்களோட சேர்ந்து மற்ற ப்ராடக்ட்ஸும் ட்ராவல் ஆகும், மற்ற எல்சிஎல் ஷிப்மெண்ட்டோட ப்ராடக்ட்ஸும் ட்ராவல். ஸோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஒவ்வொரு ப்ராடக்டோட நேச்சர் வேற. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு வேற மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போதான் நீங்க ரொம்ப காஷனா உங்க சிஹெச்ஏட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு கீழே டெம்பரேச்சர் போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஈவன் இஃப் இட் காஸ்ட் ஹையர்னா வி ஹேவ் டு பே. ஸோ அதை நீங்க திருப்பி அவங்கள்ட்ட இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக. ஓகே ஓகே. ஸோ சின்ஸ் இட் இஸ் அக்ரி கமாடிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி மேபி லெட்ஸே ஜிஞ்சர்னே கூட வச்சுக்கலாம். ஜிஞ்சர் நம்ம குட் கண்டிஷனில் அனுப்புகிறோம், மேபி பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சரோ மாய்ச்சரோ அது ஃபங்கல் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அட் த டைம் ஆஃப் அவங்க அங்கே ஷிப்மெண்ட் ரீச் ஆகிட்டு ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸில் எடுக்கும் போது வாட் வில் பி தேர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? அவங்க ஏதாவது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்களா? ஹவு வி கேன் என்ஷூர் நிஜமாலே என்னோட பொருள் அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு சம் ஏஜென்சி ஷுட் பி தேர் இல்ல? ஐ மீன் ஒரு சம் மெக்கானிசம். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து there are two scenarios. ஒன்று உண்மையிலேயே அது நடந்திருக்கு, அதை நம்ம பையர் ரிப்போர்ட் பண்றோம், இல்ல நம்ம பையர் வந்து ஃபேக்கா ரிப்போர்ட் பண்றாங்க பேமெண்ட்டை கட் பண்றதுக்காக. ஸோ அந்த சினாரியோ. ஸோ உண்மையிலேயே அது நடந்திருந்ததுன்னா அவங்க ப்ராப்பரா போட்டோ வீடியோ அந்த எவிடன்சஸ் எல்லாமே அனுப்புவாங்க. ஓகே, நம்ம கரெக்டா அதுல இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேக்கா அனுப்பும் போது அந்த வீடியோலயே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். லைக் அவங்க வேற பேக்ல நம்ம அனுப்பிச்ச பேக் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், நமக்கு என்ன கண்டெய்னர்ல அனுப்பிச்சோம்னு நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் காமிக்கும் போது வி கேன் கெஸ். எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நாங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் அனுப்பும் போது பையர் மேட் அ மிஸ்டேக். அவங்க வந்து அன்னைக்கே ஆக்சுவலி எடுத்து ஆகணும், அவங்கள்ட்ட ஏதோ ஒரு லைசன்ஸ் இல்லாததுனால ஆஃப்டர் 3-4 days கழிச்சு தான் எடுக்கிறாங்க வெஜிடபிள்ஸ். 3-4 daysக்கு அப்புறம் தே கம்ப்ளைண்ட் தட் இந்த மாதிரி இதாயிடுச்சு. அதை 3-4 days கழிச்சு எடுத்தா அது வந்து வாட தானே செய்யும், கெட்டு போக தானே செய்யும். ஸோ தட் இஸ் த பையரை வந்து மோஸ்ட் ப்ராபப்லி கிராஸ் செக் பண்ணிக்கணும். கிராஸ் செக் பண்ணி அவங்களுக்கு சில செக் பாயிண்ட்ஸ் நீங்க முன்னாடியே வைக்கணும். அதை நீங்க ட்ரேடுக்குள்ள வந்தீங்கன்னா யூ கேன் லேர்ன். அட் த டைம் ஆஃப் மேபி நம்ம இனிஷியலா பேசும்போது அக்ரிமெண்ட்ல அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் டேர்ம்ஸ் இல்லையா? கரெக்ட், பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அவங்கள வந்து இங்க இருந்து கிளியர் பண்ணும் போதே அந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் இங்கேயே முடிச்சிட மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டா நம்மளுக்கு அது சேஃப். அவங்க ஒரு ஸ்பெக் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சரே எடுத்துக்கோங்க, மாய்ஸ்சர் வந்து 5% கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சின்னு இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கிறவங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் பையர் வந்து அங்க ஃபாரின்ல இருந்தே தே கேன் அரேஞ்ச் பிரைவேட் இன்ஸ்பெக்ஷன் லைக் SGS லேப், யூரோஃபின்ஸ் லேப், அவங்க அங்க இருந்தே அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஸ்பெசிஃபிகேஷன், இதபடி ப்ராடக்ட் இருக்கா, லைக் மாய்ஸ்சர் இந்த கண்டென்ட்ல இருக்கா, சைஸ் ஆஃப் த ஜிஞ்சர் வந்து ஈச் ஜிஞ்சர் எவ்வளவு சைஸ்ல இருக்கா அப்படின்னு ஒரு 5 பேராமீட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. நம்ம குட்ஸ் கண்டெய்னர் ரெடி ஆகணும். SGS அந்த லேப் வந்து கண்டெய்னர்ல ரேண்டமா ஒரு 2-3 பேக் எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க.
ஓகே ஓகே சம்டைம்ஸ் நிறையாவும் செக் பண்ணுவாங்க. தட் இஸ் தேர் அப்ளிகேஷன். செக் பண்ணிட்டு அந்த இதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பையருக்கு ரிப்போர்ட் போயிடும். உடனே நம்ம டேர்ம்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி அந்த அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் we need to get the payment. பேமெண்ட் வந்துருச்சுன்னா தென் த ரிஸ்க், நம்மளோட ரிஸ்க் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி த எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல we need to reduce the risk as low as possible. ஓகே 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 great. So what about payment terms, brother? So many the scenario அங்க ரீச் ஆயிட்டு அப்புறம் அதான் இந்த இன்ஸ்பெக்ஷன் அவங்க சைட்ல குவாலிட்டி எல்லாமே முடிச்சிட்டு அப்புறம் தான் பேமெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும்ல? ம். இல்ல, நிறைய பேமெண்ட் ஆப்ஸ் இருக்கு. 100% அட்வான்ஸ் வாங்கியும் பேமெண்ட் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் பண்றாங்க. ஓகே பாதி 50% அட்வான்ஸ் வாங்குறாங்க, 50% அங்க ரீச் ஆனோடையும் கொடுக்குறாங்க. ஓகே சில பேர் அங்க ரீச் ஆனோடையும் கொடுக்குறாங்க. சில பேர் கிரெடிட் டேர்ம்ஸ்லயும் ஆப்ரேட் பண்றாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிஸ்க். நீங்க எப்படி வந்து ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு, அந்த பையரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் துபாய்க்கு ரெகுலரா வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு 15 days 20 days கழிச்சு தான் பேமெண்ட் வரும். ஒன்லி திங் இஸ் அங்க இருக்கிறவங்க வந்து அவங்களோட ரொம்ப ரிலையபிள். அவங்களுக்கு மேபி அவங்க ஃபேமிலியா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க வந்து 100% அவங்களுக்கு ரிலேபிளா இருந்ததுன்னா யூ கேன் கிவ் கிரெடிட். இல்லை 100% ரிலேபிளா இல்லை அப்படிங்கிற போது we need to choose other payment terms. ஓகே ஓகே மோஸ்ட் ப்ராபபிளி அட்வான்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு it is better to get some advance for order confirmation, because some buyers எப்பனாலும் they might cancel the order. ஓகே நம்ம சைடு சில மிஸ்டேக் இருக்கலாம், அவங்க சைடுல சில மிஸ்டேக் இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஆர்டர் வாங்கியிருந்தாங்க த்ரூ பேங்க். ஸோ தேர் டைம் கிவன் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஸ் 30 days. ஓகே அரௌண்ட் 25th or 26th டே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க 30 daysல போர்ட்டு கொண்டு போக முடியாதுன்னு. ஓகே பயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அனுப்புங்க, நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. நான் எல்சியை எக்ஸ்டெண்ட் பண்றேன். இவங்களுக்கு 30 daysங்கிறது 35-40 days ஆயிடுச்சு. 40 daysக்கு அவர் குட்ஸ் எடுத்துட்டு போர்ட்டுக்கு போறாங்க. போர்ட்ல போய் நிப்பாட்டினோடனே பையர் சொல்றாரு, எனக்கு குட்ஸ் வேணாம், கேன்சல். ஓகே அப்ப அவர் கேட்டார், நீங்க சொன்னதுனால தானே பண்ணாங்க. அதனால எல்சி வந்து 30 daysக்குள்ள நம்ம பொருளை ஏற்றி இருக்கணும் ஷிப்ல. அப்படி இல்லாட்டி பேங்க் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், நோ ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே ஓகே நிறைய சினாரியோஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மளோட ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸ்ல இருக்கு. பட் சேஃபஸ்ட் இஸ் எல்சி, அட்வான்ஸ் பேமெண்ட், எல்சி. நான் இது வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி அட்வான்ஸ் பேமெண்ட் தான் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே ஸோ நான் வந்து இங்கேருந்தோ பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வந்தாலும் வில் நாட் டேக் இட் பிகாஸ் ஆஃப் த பேமெண்ட் டேர்ம்ஸ். ஏன்னா இனிஷியலி லைக் ஃபர்ஸ்ட் 1 or 2 yearsல பேமெண்ட் டேர்ம்ஸ்ல நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் நாங்கள் பேமெண்ட் டேர்ம்ஸ்ல வந்து லைக் ஒரு ஈவன் தோ நாங்கள் வந்து கம்மியான சின்ன வால்யூம்ல பண்ணாலுமே வாட் எவர் இஸ் தர் கெப்பாசிட்டி நாங்கள் அதில் பண்றோம். We are not நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படிலாம் இல்லை, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். பட் நாங்கள் எங்களோட ஃபினான்ஷியல் அண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் எவ்வளோ ரிஸ்க் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி. ஓகே ஓகே கிரேட் கிரேட் பிரதர். ஸோ பேமெண்ட் அண்ட் தென் இன்சூரன்ஸ். ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டியூரிங் த ஷிப்மெண்ட் அப்போ அந்த இன்சூரன்ஸ் ஹவு மச் இட் இஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன? ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து 2 விதமா இருக்கு. ஒன்று ப்ரைவேட்லயும் இருக்கு, இன்னொன்று கவர்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் பாடி இஸ் கால்டு இசிஜிசி, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ அங்க வந்து நீங்க வந்து இயர்லி பாலிசி, ஒரு இயர்லி பாலிசியாவும் எடுத்துக்கலாம், இல்லை எவ்ரி ஷிப்மெண்ட்டுக்கும் நீங்க எடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையர் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க விருப்பப்படுறாங்க, அவங்க நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அவங்க நல்ல கம்பெனியா இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த பையரோட டீடைல்ஸ், அவங்களோட ப்ரொஃபார்மா, ஆர்டர் கன்ஃபர்மேஷன், அதை எடுத்துட்டு நீங்க இசிஜிசி, நம்ம மதுரையில இருக்கு, சென்னை, நிறைய இடத்துல இருக்கு, அந்த ஆஃபீஸ்ல போய் அந்த பையர் டீடைல்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களோட டேட்டா பேஸ்ல வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு இந்த பையர் ஜென்யூனான பையரா, வேலிடான பையரா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் பேமெண்ட் டர்ம்ஸ் ஹிஸ்டரிஸ்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்க ஒரு அப்ரூவல் லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க, கொடுத்து வித் அன் இன்சூரன்ஸ் பாலிசி. அப்படி பண்ணும்போது அந்த பையர் நம்மளை சீட் பண்ணிட்டாங்களோ இசிஜிசி வில் கவர் த பேமெண்ட். ஓகே ஓகே. அப்படி சப்போஸ் இல்ல இதுல நம்ம சைட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, லைக் ப்ராடக்ட் நம்ம சொன்ன மாதிரி அனுப்பல, அந்த மாதிரிங்கிற போது அந்த பேமெண்ட் தரமாட்டாங்க, இசிஜிசி தரமாட்டாங்க. உண்மையிலேயே பையர் வந்து சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போது இசிஜிசி கவர் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் எடுத்துக்கிறது பெஸ்ட் இல்லையா? ஸோ அங்கவே நம்ம ஒரு ஒரு பயங்கர ஒரு ரிஸ்க் குறைக்கிறோம் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். மோஸ்ட்லி எஸ், இதெல்லாம் எடுத்துக்கிறது ஒரு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன். எஸ் எஸ் எஸ். என்னதான் இருந்தாலும் we have to focus on the our financial capability and the payment terms. என்னதான் அவங்க கொடுக்குறாங்க பாலிசி கொடுத்தாலுமே at the end of the day நம்ம தான் பார்த்துக்க போறோம் நம்மளோட பொசிஷன், நம்மளோட ஃபினான்சியல்ஸ். ஸோ நம்ம எதுக்கு நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்றது இட்ஸ் அட்வைஸ். ஓகே ஓகே. ஸோ அண்ட் நீங்க சொன்ன மாதிரி when it comes to ஐ மீன் எனி பிஸ்னஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு கீ தான். அது இல்லாம முடிஞ்ச அளவுக்கு யாரோ அதை ஸ்டிக் வித் தட் பண்றது நல்லது. when it comes to எக்ஸ்போர்ட் அஃப்கோர்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு 0.1% கூட நம்ம இங்கே டிவியேஷன் எடுக்க முடியாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இட் அஃபெக்ட் our own transaction, our own இது இல்லையா? ஸோ ஹவு கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பர்டிகுலர்லி ட்ரேட், அதுலேயும் அக்ரி கமாடிட்டி பேஸ்டு எக்ஸ்போர்ட்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எண்ட் டு எண்ட்? கம்ப்ளைண்ட்ஸ் தான் மெயின் ஆக்சுவலி. Because you are not dealing in small volumes. எக்ஸ்போர்ட்டுங்கிற போது பெரிய கண்டெய்னர் லெவல், லைக் 20 tons, 25 tons, 30 tons அந்த மாதிரி டீல் பண்றீங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ த கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட். பையர் ரீச் ஆகிற வரையும் எப்படி இருக்கணுமோ அதை நீங்க முன்னாடியே பிளான் பண்ணணும். அது ஒன்ஸ் யூ கெட் இன் டு த பிஸ்னஸ் யூ கேன் லேர்ன் ஷார்ட். ஒரே நேரத்தில் பெரிய லெவலில் எடுத்துட்டு நம்ம பண்ணணும் கிடையாது, சின்ன சின்னதாக பண்ணி பண்ணி வி கேன் லேர்ன். ஸோ நான்லாம் ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 2 years ஒன்லி கொரியர் ஷிப்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் த்ரூ டிஹெச்எல் அந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் கார்கோ. ஸோ அதுலேயும் நான் ஏகப்பட்ட இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணி அதை அடுத்தடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணும்போது அடுத்து ஏர் கார்கோலாம் அனுப்பும்போது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுல சின்ன இஷ்யூஸ் ப்ராப்ளம் அதை கரெக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன ஹாஃப் கண்டெய்னர், குவார்டர் கண்டெய்னர்லாம் இருந்துச்சு. அதை ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கண்டெய்னர் அனுப்ப எவ்ரி திங் லைக் எவ்ரி பிஸ்னஸ் என்னதான் சொன்னாலும் யூ ஹேவ் டு நீங்க உள்ள வந்து பழகும் போது யூ கேன் லேர்ன் பெட்டர். ஓகே, சூப்பர், கிரேட் இன்சைட் பிரதர். ஸோ எனி ஆஃப் யுவர் ஐ மீன் உங்களோட சர்க்கிளில் வேற ஏதாவது நடந்த ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடீஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேர், நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனி மீன்ஸ் மேபி ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட்லி ரொம்ப சூப்பராக நல்லா போன ஒரு விஷயமும் சரி, மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜிஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி. Unexpected, so I will tell both good case and bad case. Yes. குட் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து நாட் மோர் தென் 10 minutes கன்ஃபார்ம் ஆகி பேமெண்ட். ஓகே, 10 minutes. பட் அது சின்ன ஆர்டர் தான், லைக் ஒரு 1 lakh 2 lakh அந்த மாதிரி ஒரு ஆர்டர் தான். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் 10 minutesங்கிற போது நீங்க பாருங்க, லோக்கல்ல கூட உங்களுக்கு 10 minutes. Just we started discussion, I shared photos, videos எல்லாம். 10th minute
பேபால்ல வந்து பேமெண்ட் வந்துருச்சு. ஓகே. ஸோ தட்ஸ் தி குட் திங். லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர் அவைலபிள், பட் லாட் ஆஃப் குட் திங்ஸை விட நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் லேர்னிங்ஸ் தான் நிறைய இருந்தது. ஓகே. ஸோ லேர்னிங்கிற போது உங்களுக்கு தெரியும், நான் வந்து மொரிங்கா ப்ராடக்ட்ஸ் தான் மேஜரா பண்ணிட்டு இருக்கேன். பட் வி வாண்டட் டு வென்ச்சர் டு அதர் ப்ராடக்ட்ஸ். அப்போ ஒரு பையர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சவுத் கொரியன் பையரை பேசிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து B2B போர்ட்டல்ல மொரிங்கா சீடுன்னு என்கொயரி பண்ணியிருந்தாங்க நம்மள்ட்ட. ஓகே. அதை வச்சு நம்ம ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு மொரிங்கா சீடு வேணாம், எனக்கு வந்து டொமேட்டோ ஸ்கின் அண்ட் சீடு வேணும்னா. டொமேட்டோ ஓகே. ஓகே. சீடு மட்டும் இல்லை, டொமேட்டோ ஸ்கின் அண்ட் சீடு, அதாவது டொமேட்டோட வேஸ்ட் வேணும்னா. டொமேட்டோட வேஸ்ட் நாங்க பண்றது இல்லை சார், வி ஒன்லி டீல் இன் மொரிங்கா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, கேன் யூ ட்ரைன்னு. ஓகே. ஜஸ்ட் வால்யூம் கேட்டேன், எவ்வளவு வேணும் அப்படின்னு. எனக்கு மந்த்லி 10 கண்டெய்னர்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஓகே, வெரி குட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நாங்கள் சரி ஓகே யூ வில் ட்ரை, எங்களுக்கு ஒரு 10 days கொடுங்க, நாங்கள் ஒர்க் அவுட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நாங்கள் ட்ரை பண்ணோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சப்ளையர் கூட இல்லை. ஓகே. டொமேட்டோ வேஸ்ட், ஸ்கின் அண்ட் சீட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சப்ளையர் கூட இல்லை. ஓகே. ஸோ தென் ஐ ஐடென்டிஃபைட், ஓகே சப்ளையர் இல்லை, ஓகே அப்போ நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் நாங்க திங்க் பண்ணி நாங்க பண்ணும்போது ஐ வாஸ் லைக், எங்க கிடைக்கும் இது மோஸ்ட்லி ஸ்கின் அண்ட் சீடு, ஏதாவது ஒரு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டரியோ இல்ல சாஸ் ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துலதான் சாஸ் எடுத்துட்டு வேஸ்ட்டை வந்து அவங்க கீழே தூக்கி போடுவாங்க. ஸோ அதான் கேட்டாங்க அவங்க, வேஸ்ட் தான் கேட்டாங்க, ஃப்ளஷ் இல்ல. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். ஒரு 4-5 ஃபேக்டரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க போய் அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்ற, சார் அதை நாங்க கீழே தான் சார் கொட்டுறோம், நீங்க வேணும்னா ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கெப்பாசிட்டிலாம் பயங்கர ஹியூஜ், ஒரு டேயே 2000 மெட்ரிக் டன்ஸ் அவுட்புட். ஓகே. அவங்க கெப்பாசிட்டி நம்ம ஊர்ல, தமிழ்நாடுல இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதை எடுத்து நாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வி ஹேவ் இன்புட் அவுட்புட் டிரைவ் மட்டும் தானே பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணி அந்த ஊர்லயே, ஏன்னா அது நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வர முடியாது ஃப்ரெஷ், அங்க டிரைவ் பண்ணா அங்க எடுத்துட்டு வரும்போது கெட்டு போயிடும் ஃப்ரெஷ்ங்கிற. ஸோ அங்கேயே அரேஞ்ச் பண்ணி ட்ரைவிங்லாம் பார்த்து பண்ணோம். பட் அதுல நிறைய கம்ப்ளீட்லி ஃபெயில். ஏன்னா டொமேட்டோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். நாங்க வந்து மொரிங்கா லீஃப் மாதிரி ஈஸியா ஹாஃப் டேல ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நல்லா ஜெல்லி மாதிரி இருந்தது, அதை ட்ரை பண்றதுக்கே ஒரு 3 days ஆயிடுச்சு ஒரு லாட்டை ட்ரை பண்றது. அட் த சேம் டைம் அவங்க சப்ளையர் வந்து வருஷத்துக்கே 1 மாசம் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஓகே. வருஷத்திலே 1 month எப்போ வந்து தக்காளி அந்த 5 ரூபாய்க்கு கிலோ போதும் அந்த இதுல ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க அந்த இயருக்குரிய ப்ரொடக்ஷன் ஃபுல்லா அந்த மந்த்ல ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம அதை அப்படியே ட்ரை பண்ண முடியல. பட் பண்ணோம், ஒரே ஒரு ஷிப்மெண்ட் பண்ணோம், ஒரே ஒரு சின்ன கண்டெய்னர் பண்ணோம். பட் அது அதுக்கப்புறம் மெட்டீரியல் அவங்க கேட்ட மாதிரி நம்ம வால்யூம் பண்ண முடியும். ஓகே. So this is an experience, maybe a failure experience. Okay. Great. Thank you for sharing with us. Okay. So and last few minutes and then நம்ம listeners கிட்ட இருந்து questions போயிடலாம். பார்ட்டிசிபென்ட் உங்களுக்கு ஏதாவது queries இருந்தால் நீங்கள் chat பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். ப்ளீஸ் அவாய்டு உங்களோட இன்ட்ரடக்ஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் சேட்டில். ஸோ கொஸ்டின்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி இருந்தால் மட்டும் ப்ளீஸ் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். எஸ், அண்ட் ஒன் லாஸ்ட் திங், ஒரு புதுசாக எக்ஸ்போர்ட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய few things. Agri export. Agri export. My suggestion, my personal suggestion is for 1 year completely learn பண்ணுங்க எக்ஸ்போர்ட்டை பத்தி. அந்த பிசினஸ் சம்பந்தமாகவே உங்களுக்கு ஒரு லோக்கல் பிசினஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் a very good advantage. True. மேபி நீங்க வந்து
டொமஸ்டிக்ல சேல் பண்ணிட்டே இருக்கலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அங்க சேல் ஆட்டினாலும் உங்களுக்கு நீங்க லோக்கல்ல சேல்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடா பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் அட்வான்டேஜ். இல்ல ஃப்ரெஷரா வரீங்க அப்படின்னா ஐ வுட் நாட் அட்வைஸ் ஃப்ரெஷரா வர்றது. மேபி தே கேன் ஒர்க் ஃபார் 5 years 10 years தென் தே கேன் கம் டு எக்ஸ்போர்ட். அவர் ஒர்க் பண்ணிட்டே பேரலா தான் நிறைய பேர் பண்றாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க் பண்ணிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேரலி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லேர்ன் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த யூ எக்ஸ்போர்ட்டுங்கிற ஃபோரம் இருக்கு மதுரை சிக்கன் அப்படின்னா. ஸோ அங்க 1 year ரெகுலரா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர் செஷன்ஸ் நடக்கும். ஸோ அதை லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் லைக் ஹவு டு டேக் த லைசன்சஸ் டு மார்க்கெட்டிங். அது எவ்ரி மந்த்தும் ஒவ்வொரு செஷனும் நடந்துட்டே இருக்கு. அதை 1 year நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் பிரதர், கிரேட், தேங்க்யூ. அண்ட் எஸ், அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி பேரலா சிமிலர் பிசினஸ் இங்க லோக்கல்ல பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு 50% ஆஃப் த ரிஸ்கே குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரிஸ்க் இன் த சென்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி சப்ஜெக்ட் தெரியும், பிஸ்னஸ் தெரியும், அதை பத்தின ஐடியா இருக்கும். ஸோ ஒன்லி இந்த ஷிப்மெண்ட் ரிலேட்டடான திங்ஸை மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதர்வைஸ் ஃபார் எ ஸ்ட்ரேஞ்சர் கமாடிட்டி பத்தி படிக்கணும், அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபெமினரைஸ் ஆகணும், அண்ட் எக்ஸ்போர்ட்டையும் பேரலி பண்றது கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் நம்ம லோக்கல் பிஸ்னஸ் அதே இருந்தா. ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம் பிரதர். ஸோ அப்பேடா நம்ம அந்த லைசன்சிங் பார்ட்டில் அப்பேடா சர்டிஃபிகேஷன்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, அது ரிலேட்டடா அது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்க்கு மட்டும்தானா இல்லை கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸுக்குமே அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணுமாங்கிறது ஒரு கொஸ்டின். எனி அக்ரி ப்ராடக்ட்ஸ், அது ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, நான் ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, எனி அக்ரி ப்ராடக்ட்ஸ், பிளான்ட் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இருந்தாலே அது அப்பேட். ஓகே ஓகே, எனி டிரான்சாக்ஷன் அக்ரி கமாடிட்டியில பண்ணாலுமே அப்பேடாவோட லைசன்ஸ் கண்டிப்பா வேணும், சர்டிஃபிகேஷன். ஜஸ்ட் ஒன்றும் உங்களுக்கு 5,000 rupees தான் வரும் ஃபார் 5 years, 3 years 5 years. ஓகே, ஸோ ஒன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். நான் ஒரு லாஸ்ட் சீசன்ல ஐ பர்சனலி வி ட்ரைட் மேங்கோ பிளான் பண்ணோம். ஸோ அப்போ ரொம்ப நல்லா இருந்தது அப்பேடா சப்போர்ட். கர்நாடகால இந்த சித்தூர் பெல்ட் அங்க இருந்து பண்ணோம், அந்த ஆந்திரா கர்நாடகா அந்த பார்டர்ல இருந்து குப்பம். ரொம்ப நல்லா இருந்தது அப்பேடாவோட சப்போர்ட். அவங்க எல்லாருமே வந்து ரெகுலரா விசிட் பண்றது, நம்மளுக்கு ஏதாவது டெக்னிக்கலி எல்லா இன்புட்டும் கொடுக்கறது, அந்த மாதிரி ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா மேங்கோல யாரும் ஏர்ல தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது ஈஸி பெரிஷபிள்ங்கிறதுனால. ஸோ ஷிப்மெண்ட் நாங்க ஃபர்ஸ்ட் ஷிப்ல பண்ணோம். இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் டு அஸ். பட் ரொம்ப நல்ல டு கட் த காஸ்ட் நாங்கள் ஒரு பைலட் பண்ணோம். ஒரு சின்ன 20 feet ரீஃபரில் பண்ணோம். ஸோ எஸ், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் அப்பேடா டிராவல் வித் அஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஒரு 20 days எங்க கூட டே இன் டே அவுட். எஸ், அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லலாம் இந்த ட்ரேட் ஃபேர்ஸ்லாம் ரிலேட்டட் டு எக்ஸ்போர்ட்லாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அவரு. ஸோ அது ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் அப்ராட் மேஜராக நடக்கிறது கல்ஃப் ஃபுட்டு. இப்போ கல்ஃப் ஃபுட் நடந்து இப்போ இப்போ முடியுது. கல்ஃப் ஃபுட்ஸ் ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய போர்ட்டல்ஸ் இருக்காங்க. 10times.com ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த கிளியரிங் ஏஜென்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்றது? ஹவு டு ஃபைண்ட் அ ரைட் கிளியரிங் ஏஜென்ட்? ரைட் கிளியரிங் ஏஜென்ட் வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணிட்டீங்கனாலே நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்ல நீங்க பண்ணணும்னா நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க ரைட் சிஹெச்ஏ. ஸோ அவங்களோட வெப்சைட் பாருங்க, அவங்க பேக்ரவுண்ட் செக் பாருங்க, எந்தெந்த போர்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்றாங்க, என்னென்ன சர்டிஃபிகேஷன் அவங்க வச்சிருக்காங்க, என்னென்ன கிளைண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸிஸ்டிங். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம சூஸ் பண்றோம். தட்ஸ் நோ ஃபிக்ஸட் இவங்க தான் கிடையாது. லைக் எப்படி நம்ம லோக்கல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளியரிங். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். பேஸ்ட் ஆன்
அவர் கமாடிட்டி பேஸ்ட் ஆன் வேர் வி ஆப்ரேட், எந்த போர்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ண போறோம் அதெல்லாம் பேஸ் பண்ணி. பண்றோம். எஸ். அவங்களோட ரெஸ்பான்ஸ் நம்ம கேட்டா இனிஷியலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பையருக்கு டக்கு டக்குன்னு கொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ ரொம்ப பெரிய கம்பெனியா இருந்தா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு டக்குன்னு ரிப்ளை வராது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஒரு சின்ன சிஹெச்ஏ அந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க வந்து உடனே நமக்கு ப்ரைஸிங் கொடுப்பாங்க, கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டக்குன்னு நம்மளோட பையருக்கு உடனே நம்ம கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஸோ தட் இஸ் ஓகே ஓகே. ஸோ ஒரு பிகினர் எக்ஸ்போர்ட்டர்னா நான் எந்த கமாடிட்டில இருந்து அக்ரி கமாடிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு இருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன், அதான் சொல்றேன், திருப்பி சொல்றது, உங்க ஃபினான்ஷியல் டேக்கிங் கெப்பாசிட்டி, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கா இல்ல ரொம்ப தூரம் இருக்கா. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு நான் சொல்ல வரல, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈரோடு சேலம் இருக்கீங்கன்னா டர்மரிக் போடி தேவையான, மதுரை சென்னைனா ஏலக்காய் ஸ்பைசஸ், எனி ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலி கொஞ்சம் லேர்ன் பண்ணும்போது உங்க வீட்டு பக்கத்துல சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அடிக்கடி போய் விசிட் பண்ணலாம், பார்த்துக்கலாம், அந்த சப்ளையரோட ஈஸியா கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால ஒரு நியர்பை ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றது இட் இஸ் மை சஜஷன். ஓகே ஓகே. ஈஸிலி நம்ம லொக்காலிட்டியில் என்ன அவைலபிளோ நம்மளுக்கு நம்ம எஸ் நியர்பைல இருக்கிறது. எஸ் கண்டிப்பா. அண்ட் இந்த B2B சைட்ல எது நல்ல சைட் அண்ட் அதுக்கான மெம்பர்ஷிப்ஸ்லாம் பத்தி கேட்டிருக்காங்க. ஹவு மச் இட்ஸ் காஸ்டிங்? நல்ல சைட்டுன்னு நிறைய, நான் என்னென்ன சைட்டுன்னு சொல்றேன். அலிபாபா இருக்கு, இந்தியா மார்ட் இருக்கு, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா இருக்கு, கோ ஃபார் வேர்ல்டு பிசினஸ் இருக்கு, ட்ரேட் இந்தியா இருக்கு, நிறைய இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்டல்ஸ் பிடிக்கும் பாத்தீங்களா. இப்போ ஓலாங்கிறது ஒரு நல்ல கேப் டாக்ஸி டிரைவர் தான், ஊபரும் நல்லதுதான், ரெட் டாக்ஸியும் நல்லதுதான், ஃபாஸ்ட் ட்ராக்கும் நல்லதுதான். இப்போ நான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெட் டாக்ஸி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க ஓலா யூஸ் பண்ணலாம், இன்னொருத்தர் ஊபர் யூஸ் பண்ணலாம். அந்த 4 பிளாட்ஃபார்ம், எல்லா பிளாட்ஃபார்மும் போய் பாருங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு எது கம்ஃபர்ட், அவங்க யூஸ் பண்ற யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ராக்டிக்கல், எப்படி லீட்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலயே மெம்பர்ஷிப் ஃபீ எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்க உங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூ கேன் சூஸ். பட் டாப் மேஜர் இஸ் அலிபாபா. ஓகே. I would like to export Tamarind. Can I outsource for storage? I don't know என்ன மீன் பண்றாங்கன்னு. மேபி இன்னும் கிளியரா என்னன்னு கேளுங்க. அண்ட் தென் மேபி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பிரதர் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. நீங்க என்ன கமாடிட்டி என்ன கண்ட்ரின்னு பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எவ்வளோ ஆகுங்கிறதே வி கேன் ஃபைண்ட். ஸோ ரோல் ஆஃப் பேங்க் இன் பேமெண்ட். சாரி பிரதர். பேசிக்கா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு வெப்சைட் பில்டிங் உங்களுக்கு ஒரு 10,000 20,000, FSSI 8,500, அப்பேடா ஒரு 5,000 or 6,000 சம்திங். அதுக்கப்புறம் ஐஇசி பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 40,000 இருந்தாலே யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட். அந்த லான்ச் பண்ணிடலாம், ஆன்லைன் கடையை திறந்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ரேஷன் காஸ்ட், ஈவன் 25,000 இருந்தா கூட யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் வெப்சைட் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டிக்கு பொறுத்து. ஓகே ஓகே ஓகே. So and one last question, role of banks in payment terms, how we can choose bank? See, banks, how we choose banks la good question. ஆமா ஆமா, the role of bank in payment terms actually. இது வந்து ரெண்டு क्वेश्चन எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் how to choose a bank. So how to choose a bank மோஸ்ட் ப்ராபபிலி அந்த பேங்க்குக்கு வந்து ஃபாரின்ல நிறைய ஏதாவது சம் பிரான்ச்சஸ் இருக்கா, இல்ல அந்த இன்டர்மீடியட் பேங்க்னு சொல்லுவாங்க, அந்த இன்டர்மீடியட் பேங்க் இல்லாம டைரக்ட்
ஃபாரின் பேங்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேமெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டராக ப்ராசஸ் ஆகும், அந்த கமிஷன்ஸும் ஈஸியாக கட் ஆகும். லைக் ஓகே சில டியர் 2 பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஃபாரின்ல அவங்க பிரான்ச்சஸ் இருக்காங்க. சம் பிரான்ச்சஸ், எல்லா கண்ட்ரிலும் சில பிரான்ச்சஸ் இல்லாத போது அந்த பேங்க்ல பேமெண்ட் வாங்கி தான் திருப்பி இந்த பேங்க்குக்கு போவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சில கமிஷன், சில பேமெண்ட்ஸ் சார்ஜஸ்லாம் கட் ஆகும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சூஸ் பண்ணும்போது டைரக்ட் பிக் பேங்க்ஸ், டைரக்டா இந்தியன் பேங்க் ஃபாரின்ல அவங்களோட பிரான்ச்சஸ் வச்சுக்கிற மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா இது பெட்டர். ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு போத் சைடு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ பிரதர். ஃபர்தர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வி கேன் ஆஃப்லைனில் வி கேன் டேக். அண்ட் கண்டிப்பாக எது இருந்தாலும் தேங்க்யூ. ஒரு மாதிரி உங்கள் ஜேர்னியை அண்ட் ஒரு பேசிக்காக எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ரொம்ப கிளியர் கட் ஐடியாஸ் இருக்கும். எஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் இன்சைட்ஸ் அண்ட் டைம். மேபி லிசனர்ஸ், இந்த செஷன்ஸை பற்றின ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேட் பாக்ஸில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே அது அவைலபிளாக இருக்கும். எஸ், ரோஷினி, ஓவர் டு யூ. வேற ஏதாவது ஃபைனலாக நீங்கள் எதாவது ஆட் பண்ணாமா பிரதர்? ஐ திங்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். Great. Thank you brother. Yes, over to you. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஏன்னா எல்லாருக்குமே எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயம், அதை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த இது அவங்களுக்குள்ளே இருக்கு. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி இருந்து உங்களோட அந்த எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ லக்ஷ்மிபதி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பிரதர். ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்னமும் நிறைய எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே நிறைய செஷன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.